உங்கள் மீது யாராவது ஒருத்தவங்கள் கை வைத்தால் 1000 இல்லை 2000 பேர் அடுத்து 15 நிமிடத்தில் வந்து தமிழக வெற்றி கழக தோழர்களும் தொண்டர்களும் உங்களுக்கு இருப்பார்கள். யாரை பற்றியும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 16 தொகுதியும் திமுகவுடைய கோட்டையாக சென்னை இருந்து கொண்டிருக்கிறது என்று எல்லோரும் சொல்லிக் கொள்கிறார்கள். அது இன்னும் 50-60 நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியுடைய கோட்டையாக இருக்கும். 175 180 தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். திரும்பவும் சொல்லுவோம், வி ஃபார் விஜய், வி ஃபார் வில்லிவாக்கம், வி ஃபார் வெற்றி. அடுத்ததாக ஒரு இயக்கத்தின் பலம் அதன் தலைமை என்றால் அதன் தலைமையின் நம்பிக்கைக்குரிய காவலனாக கழகத்தின் அச்சாணியாக திகழும் பதவிக்காகவோ விளம்பரத்திற்காகவோ வந்தவர் அல்ல இவர். கடந்த 20 ஆண்டு காலமாய் தலைவர் இட்ட கட்டளையை தன் தலையாய கடமையாக கொண்டு மழை வெயில் பாராமல் தமிழகம் எங்கும் சுழன்று வரும் செயல் புயல் தளபதியின் நிழல். 2026 கோட்டையை நோக்கி நாம் வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அவரது உழைப்பே நம்முடைய உந்து சக்தி. நமது கழகத்தின் நிர்வாக தூண் அகில இந்திய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய புசி என் ஆனந்தையா அவர்களை நமது மாவட்டத்தின் சார்பில் அனைவரும் எழுந்து நின்று எழுச்சியோடு உரையாற்ற அழைக்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் KS அவர்கள், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் அவர்கள், நான் என்னெல்லாம் பேசணும்னு நான் நினைச்சனோ அத்தனையும் பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டார். நான் உங்ககிட்ட பேரை வரைக்கும் படிச்சுட்டு நன்றி வணக்கம், வில்லிவாக்கம் தொகுதி கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருக்கேன். நான் அப்பயே அவர்கிட்ட சொன்னேன், சகோதரர்கிட்ட ஆதவ அவர்கிட்ட சொன்னேன், நான் முன்னாடியே பேசிட்டு எனக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்குது நான் போயிடுறேன்னு. அப்படிலாம் இல்லைண்ணே, நான் பேசிட்ட பிறகு நீ பேசுனேன்னு. இப்போதான் அதோடைய காரணம் தெரியுது. நான் பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிடுறேன், இது மாதிரி நீட்டு. சகோதரர் CTR அவர்கள், பாபு அண்ணன் அவர்கள், அண்ணன் JCD பிரபாகரன் அவர்கள், அமலன் பால்ராஜ், அசோக் மற்றும் 1993 ரசிகன் தலைவர் தளபதி நடித்த ரசிகன் படத்தை பார்த்து ரசிகர் மன்றம் போர்டு திறந்து நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளராக இருக்கும் சகோதரர் SKM பூக்கட குமார் அவர்களை நான் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிக கடினமான ஒரு உழைப்பாளி. இன்று இந்த அளவிற்கு வில்லிவாக்கம் தொகுதி அவர்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பூக்கடை குமாருக்கு தான் அந்த புகழ் சேரும். அதற்கு அடுத்தபடியாக மாவட்ட இணைச் செயலாளர் ரவி பிரகாஷ், ஆண்ட்ரூஸ், பார்த்திபன், தேவி, அஞ்சலை, சரவணன், பிரியலதா, மகாலட்சுமி, SKM ராஜா, VS மணி, ஜெகநாதன்,
96வது வட்ட செயலாளர் பார்த்திபன், வேலு, பிரசன்னா, ரவி, ஜஸ்டின், பிரசாத், தேவராஜ், ராஜ்கமல், ரஞ்சித் மற்றும் விஎஸ்டி விசு, சந்தோஷ், மணிகண்டன், ஹரிபிரசன்னா, கண்ணன், ஜெகன், கார்த்திக், சதீஷ், சாமுவேல், ராஃபிக், ஆனந்தகுமார், ஜாப்லி, லாவண்யா, சிவா, ஜஸ்டின், காளிமுத்து, குமரையா, பிரபாகரன், பவானி, கோகுல், ரவி மற்றும் பாலாஜி, உதயகுமார், ஏம்நாத், சாதனா மற்றும் முகமது சாதிக் மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளே ஆயிடுச்சு. நான் அதுதான் பேரை மட்டும் சொல்லிட்டு நன்றி வணக்கம்னு சொல்லிடலான்னு நினைச்சேன். அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் 10,000 கொடுக்குறேன், 5,000 கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். ஆட்சியில் வந்தால் தானே அந்த 10,000 கொடுக்க முடியும். அந்த ஆட்சியை கொடுக்க போறது 2026 முதலமைச்சராக மே மாதம் அமரப்போது நம் தலைவர் தளபதி மட்டும். இங்க வில்லிவாக்கத்தில் 1,59,000 வாக்குகள் தான் இருக்குது. 255 பூத் இருக்குது. நம்மளுடைய உறுப்பினர் சேர்க்கையில் 19,417 பேர் வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்கிறோம். இந்த 19,417 பேர் கூட ஒருத்தவங்க இட்டுன்னு போய் ஓட்டு போட்டுட்டாலே நம்மளுடைய வில்லிவாக்கம் தொகுதி வெற்றி தொகுதி என்பது உண்மையாக இருக்கும். மேலும் இந்த 255 பூத் இருக்குது. ஒரு பூத்துக்கு 5 பேர்னாலும் 1,275 பேர் இருக்க வேண்டும். தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அடுத்த நாளே வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தப்படும். அந்த கூட்டத்தில் 1,655 பேரும் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 30 வருடமாக பூக்கட குமார் இந்த தொகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த தொகுதி கண்டிப்பாக வில்லிவாக்கம் தொகுதி கண்டிப்பாக தளபதியுடைய கோட்டையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 16 தொகுதியும் திமுகவுடைய கோட்டையாக சென்னை இருந்து கொண்டிருக்கிறது என்று எல்லோரும் சொல்லிக் கொள்கிறார்கள். அது இன்னும் 50-60 நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியுடைய கோட்டையாக இருக்கும். ஏன் என்று சொன்னால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடந்த 30 வருடமாக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இங்க எல்லாரும் நீங்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேலை நாட்கள். நம்ம ஆளுங்க எல்லாம் ஒன்றும் பெரிய பணக்காரங்களாம் இல்லை, சாதாரண கூலி தொழிலாளி தான். ஆனா தலைவர் தளபதியுடைய கூட்டம், தளபதியுடைய முகம் சொல்லி கூடுற கூட்டம், ஒரே கூட்டம் நம்மளுடைய தளபதியுடைய குடும்பம் நீங்க தான். சகோதரிங்களா இங்க வந்திருக்கிறீங்க, இஸ்லாமிய சகோதரிங்க இங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நாளையிலேருந்து இல்லை இன்னையிலேருந்து தினந்தோறும் நீங்க ஒருத்தங்க ஒரு 10 வீட்டுக்கு சென்று எங்களுடைய சின்னமான விசில் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். இது மட்டும் நீங்க தயவு செய்து, வேற எதுவுமே கிடையாது. நம்மளுடைய சொந்தம் பந்தம் இருந்தா கூட ஒரு கல்யாணம்னா ஒரு வீட்டில் பத்திரிக்கை வச்சு கொடுத்தாதான் அந்த கல்யாணத்துக்கு நம்ம போவோம். அதே போல இந்த 1,59,000 வாக்காளர்களை சந்திக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. நாங்கள் தலைவர் தளபதி கோசம் வந்திருக்கிறோம். எங்களுடைய சின்னம் விசில் சின்னம். இந்த சின்னத்திற்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும். நீங்கள் இதெல்லாம் இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் இதுவரைக்கும் எந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படாமல் இருக்கிறதோ,
கண்டிப்பாக எங்களுடைய வில்லிவாக்கம் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அனைத்தும் செய்து கொடுப்பார் என்று நீங்கள் எல்லோருடைய வீட்டிலையும் சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இவ்வளோ நாள் உழைச்சது பெரியது அல்ல. இந்த 55 நாள் 60 நாள் யாரை வேட்பாளராக தலைவர் அவர்கள் நிறுத்துகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சத்யா நகர்ல அந்நிய சத்யா நகர்ல எல்லாருமே காலி செஞ்சுட்டாங்க. அங்க பல வருடங்களாக இருந்த மக்களை அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டாருங்க. அதுக்கடுத்து போர்வெல் குழாயில பாத்தீங்கன்னா சாக்கடை தண்ணி வருதுன்றத சொல்றாங்க. மக்கள் ஒரு நல்லதுக்காகத்தான் மக்கள் அரசியல்வாதிக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனால் தலைவர் அவர்களை நம்பிதான் இப்போது மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் வீடு வீடாக நம்மளுடைய விசில் சின்னத்தை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய சின்னம் எதுன்னு, விசில்ன்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நாம் மரியாதை கொடுத்து அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்களிடம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இவ்வளவு காலம் பல்வேறு கட்சிக்கு 2 கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை எங்களுக்கு வாக்களிங்கள், நாங்கள் எப்படி உங்களுக்கு சேவை செய்கிறோம் என்று நீங்கள் வீடு வீடாக சென்று சொல்ல வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. 117 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால்தான் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அங்கே உட்காருவார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்று நாங்கள் சொல்கிறோம், 175லிருந்து 180 தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் ஏன் 234 தொகுதிக்குது நீ இதுதான் உங்களை கணக்கு சொல்றியா அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம். இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இத்தனை தொகுதியில் நாங்கள் வருவோம். ஏனென்று சொன்னால் 234 தொகுதியிலும் தலைவருடைய முகம்தான், தலைவர் தான் வேட்பாளர். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கேஎஸ் அண்ணன் சொன்னாரு 234 தொகுதியிலையும் தலைவர் தான் வேட்பாளர்னு. அவருக்கு தெரியாதா? ஜேசி அண்ணனுக்கு தெரியாதா? நம்ம பாபண்ணன் ஒன்று சொன்னா போதும், என்னுடைய பாஷையே பேச்சே வேற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் எல்லா ஜாம்பாவனும் இந்த மேடையில் எல்லாம் உக்காந்துன்னு இருக்கிறாங்க. அந்த ஜாம்பாவனுங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அந்த நேரத்தில் யாரை எப்படி பண்ணலான்றது எல்லாம் பண்ணுவாங்க. உங்கள் மீது யாராவது ஒருத்தவங்கள் கை வைத்தால் 1000 இல்லை 2000 பேர் அடுத்து 15 நிமிடத்தில் வந்து தமிழக வெற்றி கழக தோழர்களும் தொண்டர்களும் உங்களுக்கு இருப்பார்கள். யாரை பற்றியும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கிட்ட 5000 கோடி இருக்கலாம், 10,000 கோடி இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட நம்ம தலைவருடைய முகம் இருக்கிறது, அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதனால எதை பற்றியுமே யாரை பற்றியுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் அவர் ஆதவ அர்ஜுனா அவர்கிட்ட கண்காணிப்பாளராக சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை எல்லாம் கொடுத்துருக்கிறோம். அவரை ஒன்றும் சும்மா விட்டுட மாட்டோம். அவர் எல்லா தொகுதியும் ஜெயிச்சு கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அண்ணன் கேஎஸ் அண்ணங்கிட்ட கொங்க கொடுத்துட்டோம், அது அண்ணனுடைய பொறுப்பு. சிடிஆருக்கு மதுரை கிட்ட கொடுத்துக்கிறோம், அது அவருடைய பொறுப்பு. ஜேசிடி அண்ணன் கேட்டார், என்னன்னா எனக்கு வெறும் திருவள்ளூரை மட்டும் கொடுத்துக்கிற, மற்றது எதுவும் மாவட்டத்தை கொடுக்கலன்னு. அவருக்கு இன்னும் அதிக அளவில் பொறுப்பு கொடுக்கப்படும். அவரும் ஜெயிச்சு கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அண்ணன் பாபண்ணன் இருக்கிறாரு, என்னடா எல்லாரையும் சொல்ற என்ன எதுவுமே சொல்லலையாடான்னு நினைக்கிறாரு. அண்ணனுக்கும் பொறுப்பு இருக்குது. அண்ணன் எங்க இருப்பாரு, எந்த இடத்துல இருக்கிறாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதலமைச்சருடைய தொகுதியில் இருக்கிறாரு. அதனால
ஒவ்வொருத்தவங்களுக்கும் எங்களுக்கு தலைவர் அவர் நம்மளுடைய தலைவர் அவர்கள் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம 234 தொகுதியிலையும் வேட்பாளர் யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, 234 தொகுதியிலையும் நமக்கு வேட்பாளர் தலைவர் தளபதி தான். அவருடைய முகம்தான் வேட்பாளருடைய முகம். ஆகவே அதை மனதில் வைத்து கொண்டு ஒன்னே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், ஆசைப்படுகிறேன். ஒருத்தவங்க அந்த 234 தொகுதியிலையும் நம் தலைவருடைய முகத்தை நம்பி தான் எல்லாருமே நிற்கிறாங்க. மக்களும் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நாம் எல்லோரும் உண்மையாக உழைக்க வேண்டும். இவர் ஓடும் அவர் ஓடும், அவர் வளர்ந்துருவார், அவர் ஜெயிச்சிருவார் என்றதெல்லாம் கிடையாது. 3 விஷயம். ஒன்று கடவுள், ஒன்று தளபதி, ஒன்று தலையெழுத்து. இது 3 தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கும். நமக்கு கடவுளும் தளபதியும் நம்முடன் இருக்கும் வரை நாம் எதிலையும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. இன்று வரை ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி தான். அந்த உச்சத்தை விட்டுட்டு தான் அரசியலுக்கு, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நான் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடன் இருப்பவர்கள் யாரும் ஊழல் செய்ய விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் தளபதி தான். எங்க கிட்டலாம் எங்களுக்கு தெரியும். நேத்தே வேலூர்ல சொல்லிட்டாரு, முதல்ல உன்னுடைய சொத்து விபரம் என்ன, இப்பத்தியோடைய சொத்து விபரம் என்னன்னு. இப்பயே எங்க கிட்ட தலைவர் உன்னுடைய சொத்து விபரம் என்னன்னு எங்க கிட்டலாம் கேட்டு வாங்கின்னு தான் எங்களுக்கு சீட்டே கொடுப்பாரு என்பது எங்களுக்கு தெரியும். ஏன்னா இருக்கிற சொத்து போதும், நீ வச்சிருக்கிறல்ல அதை வச்சுக்கோ. நீ இனிமேல்பட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மக்களுக்கு மட்டும்தான் சேவை செய்ய வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் தளபதி தான். ஆகவே நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும். யாருக்கும் இவங்கள விட்டுட்டு அவங்கள விட்டுட்டெல்லாம் என்னாதீங்க. ஒரு 2-3 பேர் இந்த கூட்டத்தில் வரலன்றது எனக்கு தெரியும். ஏன் வரல அப்படின்னா அவங்க வெளியில் போயிருக்கிறாங்கன்ற மாதிரி மாவட்ட செயலாளர் சொன்னார். அடுத்த கூட்டத்தில் அந்த 2-3 பேர் எல்லாம் கலந்துப்பாங்க. ஆகவே நீங்கள் அடுத்து தேர்தல் தேதி மிக விரைவில் இன்னும் 10 நாளில் அறிவிக்க இருக்கிறது. உடனடியாக தலைவர் அவர்களும் வேட்பாளரை அறிவிப்பார். அந்த வேட்பாளரை அறிவித்த உடனேயே அந்த அறிமுக கூட்டம் மிக சிறப்பாக 1255 பேரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது விளையாட்டு விஷயம் அல்ல, அரசியல். நம்மளை பார்த்து எல்லாரும் இவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. நம்ம அரசியல் தெரியுதோ தெரியலையோ, எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் ஒழுக்கத்தோடு இருக்கிற தோழர்கள் தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நான் சின்ன வயசில் நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27-28 வயசு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நான் வெள்ளை சட்டை தைச்சி புதுசாக போட்ட உடனே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கற்பகம் ஹோட்டலுக்கு போனோடனே அந்த ஓனர் ஏஞ்சின்னு வணக்கம் பாடினார். என்னன்னா நான் அடிக்கடிக்கு ஹோட்டலுக்கு வருவோம், அப்போல்லாம் நீ வணக்கம் போல. இல்லைல்லப்பா நீ வெள்ளை சட்டை போட்டுட்டேப்பான. ஓ, வெள்ளை சட்டைக்கு இவ்வளோ மரியாதை இருக்குதா அப்படின்னு நினச்சி அன்னையிலேருந்து நான் வெள்ளை சட்டை போட ஆரம்பித்தேன். ஆனால் இங்கே தலைவர் தளபதி கிட்ட சர்வ சாதாரணமாக கிழிஞ்சி போன சட்டை போட்டிருக்கிறவங்க கூட வந்தாலும் அவங்க கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து பேசக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் தளபதி தான். அந்த சட்டை என்ன கலரு அது என்னன்னுலாம் பார்க்க மாட்டார். ஒழுக்கத்தோடு இருக்கிறான் நம்மளுடைய தோழன், நம்மளுடைய தொண்டை, இவன் தான் நம்மளுடைய உண்மையான தோழன்னு பார்த்து பழகக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது ஜாதி மதம் எதுவுமே பார்க்கல. சாதாரண நம்மளுடைய பூக்கடக்குமார் ஒரு மாவட்ட செயலாளர் 30 வருஷத்துக்கு 28 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சாலி கிராமத்துக்கிட்ட அந்த கல்யாண மண்டபத்துக்கிட்ட ஒரு பெரிய பேனர் வச்சிருப்பாப்ல. அப்போல்லாம் நான் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது நான் அந்த பேனர் வந்து பார்ப்பேன். அது யாருன்னு பார்த்தா அது பூக்கடை குமாராக இருக்கும். இன்னைய வரைக்கும் அந்த போர்டு வச்சுக்கின்னு வருடம் அந்த போர்டை மாற்றி இன்னைய வரைக்கும் வச்சிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் பூக்கடை குமார். அந்த பூக்கடை குமார் தான் இன்று இந்த தொகுதிக்கு உடைய மாவட்ட செயலாளர். நாளை அவர் கண்டிப்பாக
தலைவர் தளபதி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு இருப்பார், நீங்களும் இருப்பீர்கள் என்று உங்களுக்கு நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி வேட்பாளராக தலைவர் யாரை அறிவிக்கிறார்களோ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இருப்பார் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.